பாலா நம்ம போறது எந்த ஏரியாடா? கோடம்பாக்கம் சித்தப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீயே முன்னாடி உட்காந்துருக்க சித்தப்பா. பின்னாடி உட்காரலாம்ல? நான் வரமாட்டேன். நீ முன்னாடி வந்தா எல்லா பார்கிட்டையும் நிப்பாட்டுவ. இதானா? இதுவாக தான் இருக்கும். பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு சார். சொன்ன பேண்ட் ஹவுஸ் கீ எங்கே இருக்குது சார்? கதவு பக்கத்தில் தொட்டிக்கு கிழக்கே இருக்குது. சரி சார். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, நீ போ. இவளுக்கு பூவை பார்த்தா போதும், அலர்ஜி வந்துடும். அந்த பூவு உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எனக்கு புரியுது. நீ மறுபடியும் அந்த புரோக்கர் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன்னு. நீ அங்க போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணதுனால தான் இன்னும் நான் உன் கூட ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ பண்ற ஜாப் ஐடில அந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு மாறினேன்னு வச்சுக்கோ. பழைய ஆபீஸ்ல உனக்கு சேலரி பெண்டிங் வச்சா போய் கேப்பியா மாட்டியா? கேப்பேன். அப்ப நான் பண்ணதும் அதான். இங்க பாரு, சீரியல்ல சினிமானா ஆக்டிங் பண்றேன்னு ஆடிஷனுக்கு சுத்துறேன். குட். உனக்கு காசு வேணும்னா என்ன கேளுடி, நான் குடுக்கறேன். அது இல்லாம மறுபடியும் நீ அங்க போனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஹே சப்னா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் வந்தா நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணுவ. வெளியே போர்டுக்கும் உள்ள செட்டப்புக்கும் சம்மந்தமே இல்லை. செட்டப் சூப்பராக தான் இருக்கு. உள்ளது. One more. ஹலோ சார், இங்க உட்காருங்க சார். சரி, நீ யாரு? கேரம்ஸ் சாம்பியன் மனிஷ். ஓ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? இன்கம் பத்திலாம் எனக்கு தெரியாது சார், ஆனால் ப்ராஃபிட் பர் டே 2 lakhs சார். பாஷா, என்னுடைய ஒரு வருஷம் சம்பளம் யாது? அதை விட அதிகம் சார். உன் மேனேஜருங்க? இல்லை சார், இன்னும் வரலையே. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். எதுக்கு வருவாங்க, எதுக்கு போவாங்க, இவங்களுக்கே புரியாது. ஏங்க, எனக்கும் குழந்தைக்கும் துணி வாங்கணும். ஷாப்பிங்க்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும். ஷாப்பிங்காக இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணு, அப்புறமா பார்க்கலாம். எப்ப பாரு ஷாப்பிங் ஷாப்பிங். காசு கேட்டா எதுக்கு இவ்ளோ கோவம்? கோவம் வராம எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் ஷாப்பிங்னு காசு கேட்டுட்டு இருந்தா? ஹலோ, என்ன மாப்பிள்ள சார், நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்ல. என் பொண்ணு இல்ல? இருக்கா இருக்கா பாரு, என் பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்க பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பண்டிகைக்கு ஊருக்கு வாப்பா, எல்லாரும் சேர்ந்து இருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை இல்ல, கத்திரிக்காய் இல்ல, இந்த மாப்பிள்ள நமக்கு எதுக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நாங்க எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்? வேலை இல்லைன்னா பசங்களை கூட தான் திட்டுவாங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இப்போ மேனேஜருங்கிற வேலை எனக்கு இருக்கு, சைடு பிசினஸும் இருக்கு. கல்யாணத்துக்கு வரதட்சணை தரேன், நீங்க அத பத்தி பேசுங்க முதல்ல. என்ன மாப்பிள்ள, உங்க மாமாவோ போய் சேர்ந்துட்டாரு, நான் மட்டும்தான் இருக்கேன். நாளைக்கு நானும் போய் சேர்ந்துட்டேன்னா வீடும் உண்டுதான், காசும் உண்டுதான், தங்கமும் உண்டுதான்யா. வாங்கப்பா. எதுக்கு வந்தா உங்க பொண்ணுக்கு இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுக்கறதுக்கா? என் பொண்டாட்டி நல்லவங்கிறதுனால சரியா போச்சு. பண்டிகைக்கு வரணுமா? பக்கோடா கூட செஞ்சு தர மாட்டீங்க. நல்லா பூசணிக்க மூஞ்சிய வச்சுக்கிட்டு.
என்ன மாப்பிள்ளையோ வச்சா நல்லா மூக்கு பிடிக்க முக்குவான், அப்புறம் ஒண்ணுமே வைக்கலன்னுவான். வணக்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? ம் ஆ ஆ ஆ போயிட்டு வரேன் பாய். ஆ பத்தான் பாய், உங்க தயவுல எம்எல்ஏ ஆயிட்டேன். டீகே பாய். நம்ம ஏரியால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறேன் பாய். இந்த வாட்டி உங்க சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பேன் பாய். பாய். ஜெயிக்க மாட்டான் பாய். பாய் நான் பர்ஃபெக்ட் பாய், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் பாய். ஆமா, எம்எல்ஏ என்ன நம்பாம அந்த பைத்தியக்காரனை நம்புறீங்க? சொல்லுங்க தாத்தா. 3 மாசமா பென்ஷன் வரலையேன்னு கேட்கலான்னு போனா எங்க பசங்க கை செலவுக்கு வச்சுக்குவாங்க போடான்னு சொல்லிட்டாரு. என் புருஷனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி பின்னாடியே சுத்த வச்சதுக்கு அப்புறம் பாக்கறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டா, இத்தனை நாள் உன் புருஷன் இருந்தான்ல, இப்பதான் நான் ஜெயிச்சிட்டேன்ல, இனிமே நீ என் கூட இருன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. டிம்பர் ஃபேக்டரியில கட்ட தூக்குனதுல இருந்து கட்ட சேர்ல உட்கார்ற வரைக்கும் வளர்ந்தவன் நான். அரசியலுக்கு வர முடியாம இல்ல, இந்த தொகுதியில இருக்கிற மக்கள் என் பேச்ச மீறி யாரையும் ஜெயிக்க விட மாட்டாங்க. அவங்க பேச்சுல கஷ்டம் தெரியுது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏய் வந்துடுறா டேய். சினிமா மேனேஜர் மலேசியா வந்திருக்கான் பாய். பொண்ணுகளை கிண்டல் பண்றியா? பொண்ணுகளை ஈவ் டீசிங் பண்ற? பொறுக்கி. இந்த போலீஸ்காரங்க விட மாட்டாங்களே. பொறுக்கி. என்ன சார் அவரு ஃபோன் எடுக்கல சார். சரி திருப்பி ட்ரை பண்ணு. ஓகே சார். போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. மனுஷனை பிடிச்சா வாக்கு கொடுப்பேன், உதவி செய்வேன், முதலீடும் பண்ணுவேன். இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நேரா என்கிட்ட வந்து சொல்லுங்க தாத்தா. உட்காருங்க. எடுத்துக்கோங்க. வியாபாரம் எப்படி இருக்கு மேனேஜர்? ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணலன்னா இந்த வியாபாரத்தை நான் பண்ணியே இருக்க முடியாது. நல்ல குட்வில் இருக்கிறவரு உதவி செஞ்சா மேல வருவீங்கன்னு செஞ்சேன். பாய். 6 லட்சம் என் அக்கௌண்ட்ல கழிச்சுக்கங்க பாய். பாக்கி இருக்கிற 44 லட்சமும் கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்பிக்கை அப்பா மாதிரி காப்பாத்திக்க. சரி, போயிட்டு வரேன் பாய். மேனேஜர், வியாபாரம் நல்லா நடக்கும்போது குடும்பத்தை விட்டுறக்கூடாது. ஃபார்ம்ல இருக்கும்போது தான் ஃபேமிலியை செட்டில் பண்ணணும். புரிஞ்சது பாய். ம்